உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் உள்ள சட்டங்கள் ஒரே மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுது. அது என்னன்னா 100 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டனை பெற்றுவிடக் கூடாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதற்கு காரணம் அமெரிக்கா முழுவதும் சமீபத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளான ஒரு விஷயம். அது என்னன்னா, நம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மகேந்திர பட்டேல் அவர்கள் ஒரு குழந்தையை வால்மார்ட்ல கடத்த முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அந்த குற்றச்சாட்டை ஒட்டி 40 நாள் மேலாக அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு அந்த வீடியோ ஆதாரத்தோடு பார்க்கும்போது விஷயம் வேற மாதிரி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், யுஎஸ்ஏல இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு, அதுவும் விவாதிக்க போகிறோம். ரொம்ப உபயோகமாக இருக்க போது. மிக முக்கியமாக எல்லாரும் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுகிறேன். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இதுதாங்க. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஹாட்ஸ்வில் ஜாக்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அட்லாண்டாவில் இருக்குது. இது நடந்தது பார்த்தீங்கன்னா அட்லாண்டாவோட புறநகர் பகுதியில் நடந்திருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அட்லாண்டான்னு நம்ம பார்க்கும்போது மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது மேரியேட்டா. இப்போ நிறைய ஓல்டு இந்தியன் க்ரௌட் அங்கே நம்ம பார்க்க முடியும். இப்போ யங் இந்தியன் க்ரௌட் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், ஆல்பர்ட்டா, கம்மிங், ஸ்வானி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிறைய இருப்பாங்க. இது நடந்தது பார்த்தீங்கன்னா ஆக்வர்த்னு மேரியாட்டாலேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் அந்த ஊர் இருக்குது, அங்கே தான் நடந்திருக்கு. அங்கே உள்ள வால்மார்ட் சூப்பர் சென்டர் தான் நடந்திருக்கு. நீங்கள் வீடியோலையும் பார்க்கலாம். எப்பயும் மாதிரி அன்னைக்கு வந்து மகேந்திர பட்டேல் 56 வயதான அந்த நபர், 2 மகள்கள் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால டைலினால் வாங்குறதுக்காக வால்மார்ட் சூப்பர் சென்டர் வந்திருக்காங்க. அந்த அயலில் போய் தேடி இருக்காங்க. நம்ம கிளீனாக பார்க்க முடியும், அவரால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணியிருக்கணும்னா, அங்கே உள்ள வால்மார்ட் எம்ப்ளாயிஸ்ட்டு கேட்டுருக்கணும். ஆனால் வெளில வந்த வேகத்துக்கு அங்கே ஒரு மோட்டார் வாகனத்தில் ஒருத்தவங்க வராங்க. அதாவது வால்மார்ட்டில் வந்து நம்மளால் நடக்க முடியலன்னா அவங்களே வந்து ஒரு மோட்டார் ஸ்கூட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூட்டரில் வந்து நம்ம உட்காந்துட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த வாகனத்தில் வர ஒரு பெண்மணி, 2 குழந்தைகள் இருக்காங்க. பொண்ணு வந்து அந்த வாகனத்திலே இருக்காங்க, பையன் வந்து அவங்க மடியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இருக்கவங்கள்ட்ட அவங்க கேட்குறாங்க, டைலினால் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, உங்களாலையும் பார்க்க முடியும். அந்த பெண்மணியும் அந்த அயல் வரைக்கும் வந்துட்டு காட்டுறாங்க. அந்த நேரத்தில் அந்த பின்னாடியிலேருந்து கேமராவில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரகிள் 2 பேருக்குள்ளாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு வந்து கிளீனாக விளங்கலை. ஆனால் ஒரு விஷயம் விளங்குது, குழந்தைய வந்து அந்த பெண்மணிட்டு பிடுங்க முயன்றா தெரியல. ஏதோ குழந்தை கீழே விழுற மாதிரியும் அதை வந்து அவர் பிடிக்கிற மாதிரி தான் அதில் இருந்தது. இன்னும் வந்து கிளீனாக இல்லை. அதுவும் ரொம்ப வந்து சில வினாடிகள் தான் வந்து அது நிகழுது. அதுக்கப்புறம் வந்து அனர்ச்சியாக வந்து மகேந்திர பட்டேல் வந்து அந்த டைல்நாள் எடுக்க போகிறாங்க. டைல்நாள் எடுத்துகிட்டு வராங்க. அதற்கு இடையில என்ன நடக்குதுன்னா வந்து அந்த பெண்மணி கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வாகனத்தை வந்து பின்னாடி வந்து மோதிடுறாங்க. பக்கத்தில் உள்ள எம்ப்ளாயிட்ட ஏதோ பேசுகிறாங்க. அதற்கு இடையில வந்து அவங்க பொண்ணோட காலில் அந்த மோட்டார் ஏறிடுது. அதை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த எம்ப்ளாயி. அப்படி கடந்து போகிறாங்க. மகேந்திர பட்டேல் வந்து கடந்து போகிறாங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு பிறகு வந்து மகேந்திர பட்டேல் வந்து திரும்பவும் அந்த பெண்ணிடம் வந்து நன்றி கூறுற மாதிரி தெரியுது. டைல்நாளில் காமிச்சதை சொல்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து தம்ஸ் அப் காட்டுறாங்க. அதன் பிறகு அவங்க வந்து பில் பே பண்ணுறாங்க. அந்த பில் பே பண்ணும்போது தான் இந்த பெண்மணி வந்து எம்ப்ளாயிட்ட வந்து குற்றச்சாட்டு சொன்னதாக வந்து தெரிய வருது. அதன் பிறகு மகேந்திர பட்டேல் அவர்கள் வெளியில் உள்ள எம்ப்ளாயிட்டையும் பேசிட்டு போகிறாங்க. அது என்ன குற்றச்சாட்டு பண்ணுறாங்கன்னா, அந்த நபர் வந்து என் கையில் இருந்த குழந்தையை என்னிடமிருந்து பிடுங்க முயன்றார். நான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பிடுங்க முயன்றார். லிட்ரலி அவர் வந்து கிட்னாப் பண்ண பார்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போகுது. காப் கவுண்டி அந்த போலீஸ் வராங்க. 3 நாளுக்கு பிறகு வந்து மகேந்திர பட்டேல் அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. நோபெயிலில் வந்து 40 நாள் வந்து உள்ளே இருக்காங்க. இன்னைக்கு அதாவது டியூஸ்டே, இந்த வீடியோ நம்ம போடும்போது டியூஸ்டே தான் வந்து இந்த பாண்டுக்கான ஹியரிங் இருக்க போகுது. அதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க. நீங்கள் அந்த சர்வேலன்ஸ் வீடியோ வந்து எல்லா அமெரிக்கா மீடியாலும் வந்துச்சு, பெரும் பேசும் பொருளாக ஆனது. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் அந்த சர்வேலன்ஸ் வீடியோ பார்க்கும்போது எங்கேயுமே வந்து மகேந்திர பட்டேல் வந்து அந்த குழந்தையை கடத்துவதற்கான ஒரு முயற்சி செய்தாருங்கிறத நமக்கு சொல்ல முடியல. ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர முடியாது. ஆனால் நம்ம ஒரு 3வது நபராக அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ஒருவேளை அவர் கடத்த முயன்றா அப்பயே ஓடி இருக்கணும். அந்த பெண்ணிடமிருந்து கடத்த முயன்று தோத்து போன உடனே ஓடி இருக்கணும். அதெல்லாம் செய்யல. அவங்க வந்த வேலை டைல்நாள் வாங்கணும், அதை வாங்கிட்டு பொறுமையாக போய் பில் பே பண்ணிட்டு வெளில பேசிட்டு தான் வந்து போகிறாங்க. எந்த ஈவன் போகும்போது கூட அவங்கள்ட்ட காமிச்சிட்டு தான் போகிறாங்க. அவங்களும் வந்து தம்ஸ் அப் காட்டுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா
அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க குழந்தை கடத்தல்ங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கிறதுனால பொதுவாக நம்ம குழந்தைகள் மேல அதிகமாகவே கவனமா இருப்போம். ஒருவேளை அந்த ஒரு பயத்துல கூட அவங்க வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்களா அப்படின்னு வந்து எனக்கு மகேந்திர பட்டேல் அவர்களோட அட்டார்னி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த குழந்தை வந்து கையிலேருந்து நழுவி கீழே விழுற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து மகேந்திர பட்டேல் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம யூஸ்வலா நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கையில ஒரு குழந்தை இருக்கு விழுற மாதிரி இருந்தால் நம்ம போய் பிடிப்போம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்தது. ஆனா தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் விவாதம் போது. நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. எங்கேயுமே வந்து ஒரு குழந்தைய வந்து கடத்தும் போது ரொம்ப அவங்கள்ட்டேருந்து வந்து கையில பிடிங்கிட்டு யாராவது யோசிப்பாங்களா வால்மார்ட்ல அவ்வளோ தூரத்துல ஒரு குழந்தைய நம்ம கையிலேருந்து அவங்கள்ட்ட பிடிங்கிட்டு ஓடிட முடியும், வெட்டி நம்ம வாசல்லே வந்து போலீஸ்லாம் நிற்பாங்க, ஸோ போக முடியும்னு யோசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுது. அவங்க சைடு அதாவது கரோலின் மில்லர் அந்த பெண்மணி சொல்லும் போது ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு இருந்து எனக்கும் அவங்களுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ எவிடன்ஸ் வந்து ஒரு கன்க்ளூசிவா எனக்கு வந்து தெரியல. ரொம்ப இயல்பாக ஒரு மகேந்திர பட்டேல் இயல்பான எப்போதும் மாதிரி ஒரு நாளாக தான் அதை வந்து கடத்தி விட்டு போகிறார் தவிர குழந்தையை கடத்தி போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்ததா எங்கேயுமே எனக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக பார்க்கும்போது வந்து தெரியல. ஆனால் 40 நாள் அவர் வந்து உள்ளே இருந்துட்டாரு. நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா டியூஸ்டே வந்து இந்த பாண்ட் ஹியரிங் வரப்போகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, Change.orgல இவருக்காக வந்து ஒரு பெட்டிஷன் போடப்பட்டு அது மிகவும் வைரலாக போகப்பட்டது. 45,000 பேருக்கு மேலே இந்த வீடியோ எடுக்கும்போது சைன் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். பாவம் 55 வயது மதிக்கத்தக்க ஒருவர்னால நிறைய வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கலாம். இப்படி ஒரு நிலைமை வரும்னு அன்றைக்கி அவர் எதிர்பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 மகள்கள் இருக்காங்க. அம்மா அவங்களுக்காக தான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு தலைவலின்னு மாத்திரை வாங்க வந்துட்டு இவர் வாழ்க்கையில் ஒரு தீராத வழியை வந்து அன்றைக்கி ஏற்பட்டு Change.orgல வந்து ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து இல்லை இவர் மேலே வந்து எந்த குற்றமும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சைன் பண்ணிட்டு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது இது இன்னும் கவனம் பெறும். யார் யாரெல்லாம் இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜார்ஜியாவோட செனட்டர்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு Change.org பெட்டிஷன் போயிட்டு இருக்கு. இதை பற்றி அமெரிக்கா மீடியா எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு போய் யூடியூப்ல மகேந்திர பட்டேல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். Change.orgலையும் ஒரு சைன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் சைடில் தவறு இல்லை அப்படின்னு நீங்கள் தோன்றும் போது நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய சிக்னேச்சர் கிடைக்கும், நிறைய பேரோட அட்டென்ஷன் போகும். இந்த பக்கம் பார்க்கும்போது அமெரிக்காவில் குழந்தைகள் மீதான சட்டம் மிக கடுமையாக தான் இருக்குது. காரணம் குழந்தைகள் கடத்தல் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால சைல்டு சேஃப்டி ரூல்ஸ் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்குது. அது நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். புதுசாக அமெரிக்கா வரவங்க இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா குழந்தைங்க நம்ம ஊருங்கும் போது ஹாய் சொல்லுவோம் பாய் சொல்லுவோம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இங்கே அப்படி வந்து அவ்வளோ இயல்பாக வந்து செஞ்சிடக்கூடாது தெரியாத குழந்தைங்கள்ட்ட. ஏன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து தவறாக நடத்தி விட கூடும். இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் இல்லையா. அது மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஸ்கூல் ஃபோட்டோவை நம்ம ஸ்கூலில் குழந்தைங்களும் எடுக்கிறோம். இப்போ நிறைய வந்து வேற குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது அவங்களோட கன்சென்ட்டோட போஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் போஸ்ட் பண்ணலாம், யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறது இல்லை. அப்படி கேள்வி கேட்டாலும் டெலிட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து நம்மளை சூ பண்ணுற அளவுக்கு போவாங்க, கோர்ட் அளவுக்கு நம்மளை இழுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே உள்ள லா அப்படி இருக்குது. எங்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் நிறைய நடக்கிறதுனால அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய லா இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கூட மகேந்திர பட்டேல் அவர்கள் ஒரு அவசரத்தில் ஒரு ஹெல்ப், நம்ம ஊர்லாம் அப்படி தான் கேட்போம் இல்லையா, யாருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்போம். அந்த மாதிரி கூட கேட்டிருக்கலாம். இவன் நம்மளுமே கேட்டிருக்கோம் இல்லையா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட, ஸோ இதோட ஆயில் தெரியுமா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே சரியான ஒரு நடைமுறை என்னவா இருந்திருக்க கூடும்னா எம்ப்ளாயிஸ்ட்டை போய் கேட்டுறது வந்து சரியான நடைமுறை இருந்திருக்க கூடும். குழந்தை கீழே விழுந்துடக்கூடாதுன்னு உதவி செய்ய போய் இவ்வளோ பெரிய உபத்திரத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. 40 நாளுக்கு மேலாக வந்து போயிட்டு இருக்கு. இது நடந்தது மார்ச் 18, மார்ச் 21 அவங்க கைது செய்யப்படுறாங்க. அதுலேருந்து இப்போ பார்க்கும்போது வந்து 40 நாளுக்கு மேலாக போயிட்டு இருக்கு. பாவம் அந்த குடும்பம், அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை சந்திச்சுட்டு இருப்பாங்கன்னு. அதனால தான் ஒரு விஷயம் சொல்லி நான் ஆரம்பித்தேன், 100 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டனை பெற்றுவிடக்கூடாதுன்னு. நீங்க மகேந்திர பட்டேல் அவர் நிரபராதின்னு நினைக்கிறீங்கன்னா Change.orgல உங்க கையெழுத்தும் அந்த பெட்டிஷனும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.